ஹாய் கைஸ். ஸோ உங்கள் உல்ஃபர் சார்பா இந்த வீடியோவில் நான் பக்தா அப்புறம் ஈஸ்வர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீஃபா வேர்ல்ட் கப்பில் ஒரு முக்கியமான மோஸ்ட் டாண்டிங் மேட்ச்னு சொல்கிற மாதிரியான ஒரு மேட்ச் நேற்று நடந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ரவுண்ட் ஆஃப் 16ல் பிரேசில் வெர்சஸ் நார்வே. அதில் நார்வே வந்து 2-1 அப்படின்னு ஜெயிச்சு பிரேசில் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெவாஸ்டேட்டடாக உட்காந்துருக்காரு ஈஸ்வர். என்னாச்சு, என்ன சொல்லு? ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு இது ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பிரேக்ன்னு சொல்லணும். ஏன்னா, பிரேசில் மாரி ஒரு கண்ட்ரில ஃபுட்பால் எவ்வளோ பாப்புலர்ன்னு நமக்கு தெரியும். அந்த மாரி ஒரு கண்ட்ரி இப்போ செமிஃபைனல், ஃபைனல் அந்த மாரி ஒரு ஈவென்ட்ல தோத்திருந்தா அது கதையே வேற. பட் ஒரு ரவுண்ட் ஆஃப் 16ல நார்வே மாரி ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப டெபுட்டன். எக்ஸ்பீரியன்ஸ்டு குவாலிஃபை ஆற ஒரு டீம் கிட்ட அவ்வளோ மோசமா விளையாடிருக்காங்க. எனக்கு அது ஒண்ணு தான் ஆக்சுவலா ரொம்ப வருத்தம். ஸோ நம்ம மேட்ச் பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம் ஸ்ட்ரைட்டா. ஸோ அதான் ஆக்சுவலாக டு பி ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஏன் நெய்மாரை 90 மினிட்ஸ் ஆட வைக்கல அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சும்மா காசு இது சரி ஓகே அந்த மேட்ச் தான் முடிஞ்சிச்சு, ஒரு பெனால்ட்டியாவது எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சும்மா ஒரு இது கொடுத்தா, ஒரு கன்சோலேஷன் ப்ரைஸ் கொடுத்த மாதிரி தான் நெய்மார் ஆடவே வச்சிருந்தாங்க மொத்தமாகவே. மேபி ஃபுல் மேட்ச் ஆடி இருந்தாருன்னா ஒரு சேஞ்ச் கிடைச்சிருக்குமோன்னு நினைக்கிறேன் நான். நீ என்ன நினைக்கிறேன்? இல்ல ஆன்செலோட்டி வந்து மேட்ச்க்கு முன்னாடி வேற சொல்லியிருந்தான் என்னன்னா, நெய்மர் வந்து 90 மினிட்ஸ் ஆடுறதுக்கு ஃபிட் தான். மேட்ச் சிச்சுவேஷன பொறுத்து ஆட வைப்போங்கிற மாரி சொல்லியிருந்தான். இத விட பெரிய மேட்ச் சிச்சுவேஷன் பிரேசிலுக்கு எப்ப வரும்னு தெரியல. ஏன்னா, நடுவுல ஆக்சுவலா ஹால்ஃப் டைம்ல எதிர்பார்த்தோம் எல்லாருமே. ஏன்னா, ஆமா. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் கண்டிப்பா ஆட மாட்டாங்கங்கிறது நெறைய பேர் ஷூரா இருந்தோம். பட் செகண்ட் ஹால்ஃப் டைம்லயே நெய்மரோட சப் எதிர்பார்த்தோம். பட் ஆஃப்டர் 70 மினிட்ஸ் 75 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரதுல வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த இம்பாக்டும் பெருசா குடுக்க முடியாது. என்னதான் நெய்மர் அப்டின்னு சொன்னாலும், யாரா இருந்தாலும் அந்த ஒரு டைம் கேப்ல ஒரு பயங்கர இம்பாக்ட் குடுக்க முடியுமானா, அதெல்லாம் அந்த டிஃபரண்ட் பால் கேம் அது. இன்னொன்னு சரி நெய்மர விட்டுறலாம் நம்ம. பிரேசில் ஸ்குவாடே வந்து ஆக்சுவலா டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. இப்போ ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட் ரஃபினியா ஆடல. ஏன்னா ரஃபினியா ஆடியிருந்தா மேபி கதையே வேற மாரி இருந்திருக்கும். ஒரு நல்ல பொட்டன்ஷியலான பிளேயரு. பட் கண்டிப்பா ரஃபீனியா அண்ட் வினிசியஸால கண்டிப்பா ஒரு மேட்சுக்கு கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்க முடியும். ஏன்னா அங்க பொறுத்தவரைக்கும் ஹாலாண்டு தான் மெயின் பிளேயருமே. ஏதாவது முக்கி முக்கி பால் எடுத்துட்டு வந்து ஹாலாண்ட் கையில குடுத்துட்டா கோல் கன்வெர்ட் பண்ணிடலான்ற மாதிரி தான் நார்மல் பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பட் ஆன் த அதர் ஹேண்ட் ரஃபீனியா அண்ட் வினிசியஸ் வந்து பயங்கரமான பிளே மேக்கர்ஸ். அவங்களால சிங்கிள் ஹேண்டடா ஒரு கோலை கன்வெர்ட் பண்ண முடியும் எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வந்து. ஸோ ரஃபீனியால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ரஃபினியா இல்லாததுனால வினிசியஸ் மேல ரொம்ப டிபெண்டன்ட்டா இருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு கோல் அடிக்கிறதுக்கு. ஏன்னா வினிசியஸால வந்து நல்லா அசிஸ்ட் பண்ண முடியும். கோலும் அடிக்க முடியும். பட் சிச்சுவேஷன பொறுத்து தான் அது நடக்கும். எல்லா மேட்சும் நடக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஜப்பான் கூட சிங்கிள் ஹேண்டடா ஒரு கோல் அடிச்சான். பட் எல்லா மேட்சும் அதே மாரி நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா இந்த மேட்சுமே ஒரு நல்ல அசிஸ்ட் கிடைச்சது. பட் என்ட்ரிக் அத வந்து சொதப்பிட்டான். நெறைய வாட் இஃப் நடந்தது இந்த கேம்ல. ஏன்னா இப்போ ப்ரூனோக்கு பதிலா வினிசியஸ் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கலாம். என்ட்ரிக் அந்த நேரத்துல சப் ஆயிருக்க வேணாம் அப்படிங்கிறது பேசியிருக்கலாம். நெய்மர் முன்னாடியே வந்திருக்கலாம். எக்கச்சக்க வாட் இஃப் நடந்தது. பட் எதுவும் பண்ண முடியாது. அது அந்தந்த மேனேஜ்மென்ட்டோட டெசிஷன் அந்தந்த டைம்ல. பட் எனக்கு என்னன்னா, பிரேசில் மாரி ஒரு கண்ட்ரில இவ்ளோ தான் பொட்டன்ஷியலா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்பவே டவுட். ஏன்னா, ப்ரூனோ, குன்ஹா இவங்கலாம் என்ட்ரிக் இவங்கலாம் வந்து ரொம்ப பெரிய பொட்டன்ஷியலான பிளேயர்ஸா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஒரு வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கான ஸ்குவாடா அப்படின்னா, இது கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த மாரி ஒரு பிளேயர்ஸ ஏன் அவங்களால செலக்ட் பண்ண முடியல பிரேசில் ஸ்குவாடால? ஆக்சுவலா 2006 வரைக்கும் தான் அவங்களோட கோல்டன் ஜெனரேஷனே இருந்தது. அதுக்கப்புறமே ஃபுல்லா நெய்மர் தான் கேரி பண்ணாங்க கேம. இப்போ வினிசியஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருக்கான். பட் மீதி பிளேயர்ஸ் எங்க? ஏன்னா இப்போ 2006லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ரொனால்டோ, ராபர்டோ கார்லோஸ், காக்கா எக்கச்சக்க பேர் இருக்காங்க. எல்லாருமே லெஜெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இங்க ஒரு டிஃபென்சிவ் கசிமிரோ இருக்கான். பட் ஒரு கோல்டன் பிளேயரா அப்படிங்கிறது ரொம்பவே யாரும் பெருசா இல்ல. ஏன்னா, இப்போ மத்த டீம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், டிஃபெண்டர் அந்த மாரி எல்லார் மேலயும் கொஞ்சமாவது டிபெண்டன்சி இருக்கும். இங்க வந்து யார் மேலயும் அந்த மாரி ஒரு ட்ரஸ்ட்டே வரல இந்த ஸ்குவாட் மேல. ஸோ அது வேற ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. இன்னொன்னு மார்க்கினியஸ்லாம் ஆடுறாங்க. பட் ஸ்டில் அகைன் நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். இது ஆம், ஒரு சிங்கிள் பிளேயரோட அந்த இம்பாக்ட வந்து யாருமே வந்து கிரியேட் பண்ண முடியல ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் ஸ்குவாட்ல.
ஆக்சுவலா கொஞ்சம் தனியா தெரியறதுன்னு பார்த்தோம்னா, சரி எனக்கு மோர் தென் வினிஷியஸ் அவங்க வந்து ரஃபீனியா எனக்கு இன்னுமே ரொம்ப தனியா தெரியும். எப்பவுமே பார்சலோனால ஆடும்போதுலேருந்துமே எனக்கு வந்து செம்ம ஃபேவரைட் ஆக்சுவலா. அண்ட் ரொம்ப தனியா தெரியும். பட் இந்த டோர்னமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் வினிஷியஸ் வந்து சிங்கிள் ஹேண்டடா கூட்டிட்டு போயிட்டு இருந்தான் எல்லா மேட்சுமே. பிரேசில் டு பி ஆனஸ்ட் ஒரு நல்ல ஒரு கேம்பெயினா இருந்திருக்கும். ஒருவேளை இந்த வேர்ல்ட் கப் வந்து கொஞ்சம் மேபி குவார்டர் ஃபைனல்ஸ் ஆர் செமி ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருந்தாங்கன்னா, வினிஷியஸ்க்கு அது ஒரு நல்ல கேம்பெயினா இருந்திருக்கும். பட் ஸ்டில் அதான் சிங்கிள் பிளேயர் டிபெண்டன்சியை வச்சு ஒரு டீம் டோர்னமெண்ட்டை கண்டிப்பாக FIFA வேர்ல்ட் கப் லெவலான ஒரு டோர்னமெண்ட்டை கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அந்த இடத்துல சொதப்பிருக்காங்க. பட் அதே தாண்டி டெபியூட்டன்ஸ் நார்வே டெபியூட்டன்ஸ் மாதிரி ஆனால் ஆடலை. பயங்கர சென்சிபிளா மெச்சூரா அண்ட் அவங்களுக்கு அட்டாக்கிங் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மினிட்ல 90 மினிட்ஸ் வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. எங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ பால் எடுத்துட்டு போனாங்க. ஸோ அதை நார்வேயோட பிளே வந்து நீ என்ன நினைக்கிற? இல்ல நார்வே வந்து பிஃபோர் தி ஸ்டார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல இருந்தே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஹை பொட்டன்ஷியல் இந்த டீமுக்கு இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாமே பெருசா கிளப்புக்கெல்லாம் ஆடலைனாலுமே அவங்களோட அத்லெட்டிசம் பத்தி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க நல்லா. தே கேன் ஹாவ் அ ஸ்டாமினா டு என்டியூர் த 90 மினிட்ஸ் கேம் ஈஸிலி. இப்போ ஒரு சப் ஃப்ரீக்வெண்டா பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இன்னொன்று மெயின் ஹாலண்ட் ஓடிகார்டோட காம்போ வந்து பயங்கரமான காம்போ. ஓடிகார்டால பயங்கரமா அசிஸ்ட் பண்ண முடியும். ஹாலண்டால பால் கை கால்ல இல்ல தலையில எங்க பட்டாலும் கோல் போற அளவுக்கு எபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த 2 பேரோட காம்போ வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அது அவ்வளோ சீக்கிரம் ஹாலாண்டுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. நல்ல பாஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா அடிச்சு சொருகிட்டு போயிட்டே இருப்பான். அவன் எங்க இருந்தாலுமே ஏன்னா அகைன் பார்க்கவே பயங்கரமா இருக்கான். மலமாடமா இருக்கான். எங்க போட்டாலுமே கோல் அடிக்க தான் போறான். பட் அதை தாண்டி ஸ்பிரிண்ட் ஜாஸ்தி, ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, ஹிட்டிங் எபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ இன்னொன்று நிறைய மீம்ஸ்லாம் இப்போ வருது. இது இன்ஃபேக்ட் மேன் சிட்டி ஃபேன்ஸுக்குலாம் இது வந்து புதுசாக தெரியாது. பட் புதுசாக வேர்ல்ட் கப் பார்க்குறவங்க, நார்வே மேட்சஸ் பார்க்குறவங்க, ஹாலாண்டை ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்கு. அவன் டிஃபெண்டரை தாண்டி நோக்கி ஓடும் போதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு ஏன்ஷியன்ட் நார்வேஜியன் யார் அது இது வேம்பயர் அது பேர் என்ன வைக்கிங்ஸ் இந்த ஆக்ஸ் எடுத்துட்டு துரத்துற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ லிட்டரலாவே ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கு. ஆக்சுவலா ஹாலண்ட் வந்து துரத்திட்டு பால் டிஃபெண்டரை தாண்டி பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அகைன் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல 7 கோலு, போன மேட்ச்ல ஒரு பிரேஸ், சிங்கிள் ஹேண்டடா குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ள கூட்டிட்டு போயிருக்கான் இந்த டோர்னமெண்ட்ல நார்வே ஹாலண்ட். அண்ட் அகைன் டீமுமே சூப்பரா விளையாடுறாங்க. சார்லாத்த ஓடிகார்ட் ரொம்ப சூப்பரா கோல் டிஃபெண்ட் ஆமா பண்ணாங்க. ஆமா ஏன்னா ஸ்பெஷல் மென்ஷன் டு நைலாண்ட். நிறைய ஹெட்டர்ஸ் அதுக்கப்புறம் கிராஸ் எல்லாமே ஃபியர்லெஸ்ஸா தடுத்தான் முன்னாடி போய். ஸோ எஸ் அதுவுமே ஒரு பெரிய ரீசன். கடைசியில எண்டில் வந்து நெய்மர் பெனால்ட்டி எடுக்கும்போது டாண்ட் பண்ணான். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நெய்மர் மாதிரி ஒரு பிளேயருக்கு அந்த டாண்ட் அவசியமா, இந்த மாதிரி ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிற பிளேயருக்குன்னு யோசிக்கும் போது. பட் ஹீட் ஆஃப் தி கேம் அது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடந்ததோ தெரியாது, பிளேயர்ஸ்க்கு இடையில என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. ஸோ அதை வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து நெய்மர் கிட்ட காமிச்சிருக்கான். பட் யா ஓகே, நெய்மர் வந்து கோல் அடிச்சுட்டு என்கிட்ட இதெல்லாம் பேசாதுங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்கிறதும் நான் பார்த்தேன். ஸோ ஆக்சுவலா அதெல்லாம் மேட்ச் தாண்டி முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருந்தது தான் எனக்கு இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அகைன் லாஸ்ட் வேர்ல்ட் கப்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணது தான். அதோ இப்போ இன்டர்நேஷனல்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. வினிஷியஸும் ரஃபீனியாவும் வந்துட்டு கன்சோல் பண்ணிட்டு இருந்தபோது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆக்சுவலா நெய்மாருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நம்ம கிரிக்கெட்லயுமே நிறைய சொல்லுவோம், த பிரின்ஸ் ஹூ நெவர் பிகேம் கிங் அப்படின்ற மாதிரி. அது கிரிக்கெட்ல யாருக்கு ரொம்ப பொருந்ததோ இல்லையோ கண்டிப்பா ஃபுட்பால்ல நெய்மாருக்கு பொருந்தும். இன்ஜுரி மாதிரி ஒரு கன்சர்ன் இல்லாம இருந்திருந்தா நெய்மர் எங்கேயோ போயிருப்பான். இன்னொன்னு பார்சிலோனாலே இருந்திருக்கலாம். பிஎஸ்ஜி போய் இது ரொம்ப ஃபேம்க்கு ஆசைப்பட்டானா என்னன்னு தெரியல. அங்க போய் கடைசியில பொட்டன்ஷியல் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். ஸோ இது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இது வந்து பார்சிலோனா விட்டு போனது நெய்மருக்கு வந்து அவனோட பொட்டன்ஷியலை ஏன்னா ஓவர் ஷேடோ ஆயிடக்கூடாது மெஸ்ஸி பக்கம் மெஸ்ஸினால அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கட்டும். ஆனா அந்த கொலம்பியா மேட்ச்ல நினைக்கிறேன் அந்த முதுகுல அந்த ஃபவுலு கொலம்பியா தான். அதுக்கு கொலம்பியா மேட்ச்ல அப்புறம் வந்து இந்த பார்சிலோனால இருந்து பிஎஸ்ஜி டிரான்ஸ்ஃபர் மேபி இந்த ரெண்டு கெனான் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்காம இருந்திருந்ததுன்னு நிஜமாவே ஒரு பயங்கரமான இன்னைக்குமே வந்து மெஸ்ஸி ரொனால்டோ நெக்ஸ்ட் பெஸ்ட் பிளேயர் வந்து நெய்மார் அப்படின்ற மாதிரி தேர்ட் பிளேஸ் பிளேயர் ஆஃப் தி ஜெனரேஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்து எப்பயுமே நம்ம பேசிட்டு இருக்கோம்.
பட் ஸ்டில் மெஸ்ஸி ஃபேனா இருக்கட்டும், ரொனால்டோ ஃபேனா இருக்கட்டும், நீ ஃபுட்பால் எப்படி விளையாடணும் அப்படின்னு கேட்டா எல்லாரும் நெய்மர் மாதிரி விளையாடணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேயர், அந்த மாதிரியான ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணக்கூடிய பிளேயர், பயங்கர கேஷுவலான பிளேயர், செம பிளே மேக்கிங் எபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு நேஷனல் ஜெர்சி அந்த பேட்சை கேரி பண்ணிட்டு இவன் விளையாட மாட்டாரு. அண்ட் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆனர் வந்து கிடைக்கல. அதுக்கு டீமும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த நோட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தோம்னா அகைன் நீ சொன்ன மாதிரி பிரேசிலும் பெருசா அவங்க ஒன்றும் ஷாட்ஸ்லாம் ஆடல. பிரேசில் 4 கோல் ஷாட்ஸ் தான் அடிச்சிருக்காங்க அந்த கோல்லேயே. அண்ட் நார்வே வந்து 5 ஷாட் அடிச்சிருக்காங்க. இதுல மொத்தமா வந்து பொசஷன் பார்த்தோம்னா பிரேசில் கிட்ட 34% தான் இருந்திருக்கு மொத்த மேட்ச்லயுமே. அவங்க நார்வே வந்து 66% பொசஷன் வச்சிருந்திருக்காங்க. எனி ஸ்டாட் ஆன் திஸ் டே நார்வே கிளியர்ஸ் அண்ட் கிளியர்லி தே பிளேட் அஸ் அ பெட்டர் டீம். அண்ட் FIFA பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸை தாண்டி பெட்டர் டீம் ஹேஸ் டு வின் ஸோ தட் நமக்கும் கேம் பார்க்கறதுக்கு ஃபுட்பால் அட் எண்ட் ஆஃப் த டே ஷுட் பி வர்த்தி டு வாட்ச். அதனால ஆன் திஸ் டே பெட்டர் டீம் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரேசில் இந்த இடத்துல வெளியே போறாங்க இந்த டோர்னமெண்ட்ல இருந்து. நார்வே இஸ் கோயிங் டு ஃபேஸ் இங்கிலாந்து. ஏன்னா இங்கிலாந்து வந்து ஒரு பயங்கரமான மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த ஆடிட்டே வந்து இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ள என்டர் ஆறாங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி, அந்த மேட்ச் எப்படி போச்சு, அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நாங்க வந்து பேசுறோம். அன்டில் தென் இட்ஸ் உல்ஃபர் சைனிங் ஆஃப். பை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்